அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது மிக பெரியது, மிக முக்கியமானதும் கூட. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி உத்தரவிட்டுள்ளான். இறைவன் தனது திருமறையில் கூறுகின்றான், பெற்றோர்களை வாயடைக்க என்று கூட சொல்லாதே, அவர்களை விரட்டாதே, அவர்களுடன் கண்ணியமான முறையில் பேசு. எனது ரப்பே, என்னை எவ்வாறு சிறு வயதில் என் பெற்றோர்கள் வளர்த்தார்களோ அதே போன்று அவர்கள் மீது நீ கிருபை செய்வாயாக என்று நாம் நம் பெற்றோர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனுக்கு இணை வைத்தல், பெற்றோர்களை துன்புறுத்துதல், அநியாயமாக பிறரை கொலை செய்தல், பொய் சாட்சி சொல்லுதல், இது போன்றவை பெரும் பாவங்களாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, குழந்தைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை எது என்று. அதற்கு நபி அவர்கள் பதில் கூறினார்கள், அவர்கள் உனது ஸ்வர்க்கம் அல்லது நரகம் என்று. அதாவது, நீ விரும்பினால் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தி நீ ஸ்வர்க்கத்திற்கு செல்லலாம், அல்லது அவர்களுக்கு மாறு செய்து அவர்களை நீ துன்புறுத்தி நீ நரகத்திற்கு செல்லலாம் என்று பதில் கூறினார்கள். வனஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறைவனின் திருப்தி பெற்றோரின் திருப்தியிலும், இறைவனின் வெறுப்பு பெற்றோரின் வெறுப்பிலும் உண்டு என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மற்ற பாவங்களை அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுகின்றான், பெற்றோர்களை துன்புறுத்தியதை தவிர. எவரொருவர் பெற்றோரை துன்புறுத்துகின்றாரோ அவருக்கு அதற்குரிய தண்டனையை மௌத்தாகும் முன் இவ்வுலகிலேயே அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகின்றான். எவரொருவர் தன் பெற்றோரை கிருபை கண் கொண்டு ஒரு முறை பார்க்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள ஹஜ்ஜின் நன்மையை எழுதுகின்றான் என அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சுபஹானல்லாஹ். இதை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், பெற்றோரை தினமும் 100 முறை பார்த்தாலும் இதே கூலியா என கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், ஆம், இதில் என்ன சந்தேகம், அல்லாஹ் மிக பெரியவனும் குறைகளை விட்டு பரிசுத்தமானவனாகவும் இருக்கின்றான் என பதிலளித்தார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெற்றோர்களிடம் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கும்படி கூறினால் மட்டும் அதை செய்யாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.